ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க கோரி மக்களின் போராட்டமானது தீவிரமடைந்து வருகிறது. கடும் குளிரையும் பனியையும் பொருட்படுத்தாமல் மக்கள் தீவிரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த தகவல்களை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் நமது செய்தியாளர்கள் அவ்வப்போது வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் தற்போது நமது செய்தியாளர்கள் நம்மிடையே இணைந்துள்ளனர். முதலாவதாக சென்னை மெரினா கடற்கரையில் நமது செய்தியாளர் சஞ்சீவி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சஞ்சீவி, இப்ப நீங்க சொல்லுங்க, காலையில இந்த கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் மக்கள் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க எந்த மாதிரியான சிரமங்களை சந்திச்சிட்டு இருக்காங்க, அதை பற்றி அவங்க என்ன சொல்றாங்க சஞ்சீவி? லலிதா, தமிழகத்தில் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும். இதற்காக மத்திய அரசு அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று தமிழகம் முழுவதும், குறிப்பாக மெரினாவில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் நேற்று திரண்டனர். குறிப்பாக கடந்த 3 நாட்களாக, இன்றைய தினத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இந்த போராட்டமானது 3வது நாளாக அடியெடுத்து வைக்கிறது. இந்நிலையில் முதலாவது நாளாக வெறும் 100 பேரை கொண்டு தொடங்கப்பட்ட இந்த போராட்டமானது தற்போது பல்லாயிரக்கணக்கை தாண்டி தற்போது சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இரவு முழுதும் கூட கூட்டமானது குறையவில்லை. குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் அதே போல பெண்கள், வயதானவர்கள் என குடும்பத்தோடு இந்த இடத்தில் இந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தில் இணைந்து கொண்டனர். இந்நிலையில் இரவு முழுதும் தமிழகத்தில் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும், வி வாண்ட் ஜல்லிக்கட்டு என்ற கோஷத்தையும், அதே போல இந்த ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு தடையாக இருந்த பீட்டா அமைப்பை ரத்து செய்ய வேண்டும், தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முழக்கத்தை இந்த இடத்தில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் விதித்து வருகிறார். இந்நிலையில் சில போராட்டக்காரர் நம்ம இருக்கிறார்கள், அவரிடம் இதை பற்றி கேட்கலாம். குட் மார்னிங் சார். சார், நேற்று இரவு முழுதும் போராட்டம் நடத்தியிருந்தாங்க. 3வது நாளாக இந்த போராட்டம் தற்போது சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரதமரை சந்திப்பதற்காக டெல்லி சென்றுள்ளார். இன்றைய தினத்தை பொறுத்தவரை நல்ல முடிவு எதிர்பார்க்குறீங்களா? நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு சாதகமான அமெண்ட் பிசிஏ ஆக்டை இந்திய அரசாங்கமும் தமிழக ஏதோ இதை அமெண்ட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, பாசிட்டிவாக கொடுத்தாங்கன்னா எங்களோட போராட்டத்தை நாங்கள் சமாதானமாக எடுத்துப்போம். அப்படி இல்லை, அதில் ஏதாச்சும் நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா இந்த போராட்டம் தொடரும். அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். சார், அவசர சட்டம் கொண்டு பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சார், அவர் பேசுறது அவர்லாம் நாங்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல சார். அவங்க பேசுறதுல நாங்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. இன்னைக்கு காலையில் ஒரு வாட்டி ஒரு பேச்சு பேசுவாங்க, அடுத்து மதியத்துக்கு லஞ்சு மாதிரி டிஃபன், லஞ்சு, டின்னர் மாதிரி ஒரு நேரத்துக்கும் ஒரு நேரம் மாதிரி பேசிட்டு போவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இப்போது இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் இந்த போராட்டத்தை ஈடுபட்டு இருக்கீங்க, சாப்பாடு கிடைக்குதா? மற்ற அடிப்படை விஷயங்களுக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நாங்கள் எப்படி சாப்பாடு யாருமே யோசிக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா யார் ஹெல்ப் பண்ணுறானே தெரியாது. ஆனால் இருக்கிற எல்லாருமே சாப்பிட்டு நல்லா தெம்பாக போராடிட்டு இருக்காங்க. யார் ஹெல்ப் பண்ணுறா, என்ன ஹெல்ப் பண்ணுறான்னு இது வரைக்கும் யாரும் பேர் தெரியாது. ஆனால் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதிகமாக இருக்குது பஸ்ஸு. இது வரைக்கும் 20-30 மூட்டை சும்மாவே இறங்கியிருக்கு. இன்னும் யார் வர போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் ஹெல்ப்லாம் இறங்கிருச்சு. ஓகேவா? நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் பஸ் இருக்காங்க. இன்னும் பல பேரிடம் கேட்கலாம். இல்லை, நிறைய அரசியல் பற்றிய கதைகள் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவசர சட்டம் கொண்டு வந்தாலும் பிரயோஜனம் இருக்காது, பயன் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதுக்கு அவசர சட்டம் கொண்டு வரணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், காளைகளை காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் பட்டியலாம் சேர்த்துட்டீங்க, அதை தூக்கணும்னு தானே நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். முதல்ல நீங்கள் அதை தூக்குங்க. தூக்கியாச்சுனாலே பிரச்சனை சால்வ் இல்லை. இதில் அவசர சட்டம் பற்றி இப்போ நமக்கு பேச வேண்டிய அவசியமே இல்லையா? முதல்ல நீங்கள் காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் பட்டியலிருந்து காளைகளை நீக்குங்க. அதுக்கப்புறம் தானே அடுத்த ஆக்ஷன்ஸ்லாம். முதல்ல அதை செய்யணுமே. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்கிற அவேர்னஸ் கூட அமைச்சர்களாக இருக்கிறவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற வருத்தம் தான். சரி, உங்களுக்கு ஆதரவாக, மாணவர்களுக்கு ஆதரவாக, அதே போல் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக நாளைக்கு வணிகர் சங்கங்கள், தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வணிகர் சங்கங்கள், அதே போல் தென்னிந்திய நடிகர் சங்கம் இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? வணிகர்கள்லாம் யாருங்க? எங்களோட அப்பாக்கள் தானே, அப்பாக்கா அண்ணங்க, அவங்க தானே வச்சுருக்காங்க. எங்களுக்கு இருக்கிற அதே உணர்வு தான் அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக கலந்துப்பாங்க. நடிகர் சங்கம் அவங்க முன்னாடியே பண்ணியிருந்தா நாங்களாம் இங்கே இறங்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் இறங்கினதுக்கப்புறம் இது பண்ணுறது, அதுலேயும் நிறைய பேர் ஜல்லிக்கட்டை முதல்ல எடுத்துட்டு அப்புறம் திரும்ப பேசிட்டு இப்போ நாங்கள் பண்ணுறது விளம்பரமாக தான் பார்க்குறோம். இதெல்லாம் கண்டிப்பாக பச்சையான விளம்பரமாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இப்போ பாருங்கள், எல்லோரும் நாங்கள் இங்கே உட்காந்துட்டோம், தேட்டருக்கு போகிறதுக்கு ஆள் கிடையாது. அப்படிங்கும்போது எதையாவது பண்ணி இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னா எல்லாம் தேட்டருக்கு வருவோம், அவங்க பிஸ்னஸ் நடக்கும். அதுக்கு தான் அவங்க பார்க்குறாங்க. முதல்வர் இன்னைக்கு டெல்லி போயிருக்காரு, இந்த போராட்டம் முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? வரணும் அப்படிங்கிறதுக்கு தானே உட்காந்துருக்கோம். முதல்வர் அங்கே போகிறாரு, அவர் என்ன பேசுகிறாருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள்
எங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக சொல்கிறதுனா, நாங்கள் காளைகளை எக்ஸப்ஷனில் போடுறோம், அதெல்லாம் தேவையில்லை. காளைகள் எங்கள் வீட்டோடு இருக்குது, எங்கள் வீட்டு பிள்ளைகள். அதை நீங்கள் முதல்ல காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் லிஸ்ட்டில் சேர்த்ததே பெரிய தப்பு. அதை நீங்கள் சேர்க்கவே கூடாது. அதை முதல்ல நீங்கள் தூக்குனா தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். லலிதா அவர்கள் கூறியதை கேட்டோம். குறிப்பாக அவசர சட்டம் கொண்டு வருவதற்கான அவசியம் கிடையாது. இருந்தாலும் காட்சிப்படுத்தப்பட்ட பட்டியலிலிருந்து காளைகளை உடனடியாக நீக்க வேண்டும். அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாலே போதும் ஜல்லிக்கட்டு என்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்புகின்றனர். அதனால் தமிழக அரசு சார்பாக குறிப்பாக இன்று தமிழக முதலமைச்சர் டெல்லி சென்று பிரதமரை சந்திக்க செல்கின்றார். இந்நிலையில் குறிப்பாக இந்த விஷயத்திற்கு தமிழக அரசு சார்பாக அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் முன்வைக்கிறார்கள். லலிதா, சஞ்சீவி இணைப்பிலே இருங்கள். திருச்சியிலிருந்து மகாலிங்கம் நம்மிடையே இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். மகாலிங்கம், தற்போது திருச்சியில சூழல் எப்படி இருக்கு? அங்கு எத்தனை பேர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள். வணக்கம் லலிதா. அதாவது தமிழகத்தில் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு வீரர்கள் மற்றும் மாடு வளர்ப்போர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்தனர். இதன் ஒரு பகுதியாக தற்போது திருச்சியில் கண்டிப்பாக இந்த ஆண்டு கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் நடைபெற வேண்டும் என்ற வலியுறுத்தி பேரணிகள் மற்றும் போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள் என பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்றன. இதன் உச்சகட்டமாக தற்பொழுது மதுரையில் நடந்த இந்த போராட்டத்தை தொடர்ந்து தற்பொழுது திருச்சியிலும் நேற்றிலிருந்து கல்லூரி மாணவர்கள் ஒன்றாக இணைந்து இந்த அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய இடம் திருச்சி நீதிமன்றம் அருகிற்கு பின்புறம் உள்ள இந்த தென்னூர் சாலை. இந்த தென்னூர் சாலையில் நேற்று காலை 8 மணிக்கு 300 மாணவர்கள் ஒன்றிணைந்தார்கள். அதன் பின்னர் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரி மாணவர்கள் ஒன்றாக இணைந்து இந்த ஒரு இடத்தை ஒரு போராட்ட களமாக தற்போது மாற்றியிருக்கிறார்கள். இந்த போராட்டம் இடமானது அறப்போர், அதாவது ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும், ஜல்லிக்கட்டு தடைக்கு காரணமாக இருந்த பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற இரட்டை கோரிக்கையுடன் ஒரு உறுதி மனப்பான்மையோடு தற்பொழுது இந்த இளைஞர்கள் தொடர்ந்து இந்த அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் மத்திய மாநில அரசுகள் இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடையை நீக்கி உடனடியாக அறிவிப்பு வெளியிட வேண்டும், அதுவரை எங்கள் போராட்டம் தொடரும் என நேற்று காலை 8 மணியிலிருந்து இன்று 2ஆம் நாளாக தொடர்ந்து இந்த அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இவர்கள் நேற்று காலையிலிருந்து தொடர்ந்து இந்த ஒரே இடத்தில் இருப்பதால் அவர்களுக்கு குடிநீர், உணவு உள்ளிட்டவைகள் தனியார் தொண்டு நிறுவனங்கள், சமூக ஆர்வலர்கள் தாமாக முன் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றனர். அதே போல இப்போ இருக்கக்கூடிய இந்த போராட்டம் இடமானது மிக முக்கியமான பிரதான சாலை, மருத்துவமனை, நீதிமன்றம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என அனைத்துமே இந்த சாலை வழியாக தான் செல்ல வேண்டும். இது மக்களினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த சாலையை தேர்வு செய்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தற்பொழுது பொதுமக்களினுடைய ஆதரவு இந்த மாணவர்களுக்கு பெருகி கொண்டே வருகிறது. நேற்று சுமார் 300 மாணவர்கள் இருந்த நிலையில் மதியத்திற்கு மேல் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்களும் மாணவிகளும் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இரவு முழுவதும் தற்பொழுது பார்த்தோம் என்றால் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இரவு முழுவதும் தூங்காமல் கொட்டும் பணியிலும் கொசு கடிகளிலும் உட்கார்ந்து இவர்களுடைய ஒரே குறிக்கோள் மத்திய மாநில அரசுகள் ஜல்லிக்கட்டுக்கு மீதான தடையை நீக்க வேண்டும், அதே போல பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முழக்கங்களையும் எழுப்பிக் கொண்டே இரவு முழுவதும் இங்கே உட்கார்ந்து அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த போராட்டம் குறித்து நம்மளோட ஒரு தோழர் இருக்கிறார், அவர் கேட்கலாம். வணக்கம் தோழர். இப்போ முதல் நாள் போராட்ட முடிவு நிறைவடைஞ்சிருக்கு, இந்த 2ஆம் நாள் தொடங்கியிருக்கு. உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? எங்களோட கோரிக்கை ஜல்லிக்கட்டு நடத்துகிற வரைக்கும் எப்போ ஜல்லிக்கட்டு எல்லா ஊர்லேயும் ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ தடை செஞ்சுருக்காங்க. அது என்னைக்கு ஜல்லிக்கட்டு வைக்க சொல்கிறாங்களா அது வரைக்கும் நாங்கள் போராட்டத்தை இந்த தொடரும். தோழர், இப்போ முதலமைச்சர் பிரதமரை சந்திக்க போயிருக்காங்க. இன்றைக்கி அவசர சட்டம் பிறப்பிச்சு ஜல்லிக்கட்டு நடைபெறும்னு சொன்னால் உங்களோட போராட்டம் வாபஸ் ஆகுமா? கண்டிப்பாக கிடையாதுங்க. அது எங்களுக்கு வாடிவாசல் என்னைக்கு மதுரையில் ஓப்பன் பண்ணுறாங்களோ அண்ட் அது வழியாக காலை என்னைக்கு போகுதோ அன்றைக்கி தாங்க ஆஃபீஸ். நேற்றுலேருந்து நாங்கள் எல்லா காலேஜும் திருச்சியில் இருக்க எல்லா காலேஜுமே நாங்கள் ஒன்றா சேர்ந்து காலைல 8 மணிக்கு நேற்று காலையில் நாங்கள் வந்தோங்க. இது வரைக்கும் இங்கே கொசுக்கள்லேயும் எல்லாம் உட்காந்துருக்கோம். எங்களுக்கு காரணம் எங்கள் மக்களுக்கு எங்கள் மக்கள் எங்கள் காளைகள் எங்கள் இனம் எல்லாம் ஒன்றா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணம் தாங்க. கண்டிப்பாக நாங்கள் வாடிவாசல் திறக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நாங்கள் எந்திரிக்கவே மாட்டோங்க.
அதாவது லலிதா, நீங்களே கேட்டிருப்பீர்கள். திருச்சி இளைஞர்களுடைய ஒரே கோரிக்கை என்னவென்றால், மதுரையில் உள்ள வாடிவாசல் திறக்கும் வரை நாங்கள் வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டோம் என்ற ஒரு உறுதி மனப்பான்மையோடு தான் தற்போது உட்கார்ந்து இருக்கின்றனர். தற்பொழுது இன்று காலை அரசு மற்றும் தனியார் கல்லூரி மாணவிகள் கல்லூரியை புறக்கணித்துவிட்டு இன்று போராட்ட களத்தில் ஈடுபட இருக்கின்றனர். இதற்கான ஆயத்த பணிகள் தயாராக கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி முழுவதும் முழு பாதுகாப்பு, காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மருத்துவ வசதிகள் மற்றும் ஒலிபெருக்கிகள் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தற்போது இந்த போராட்டமானது மிக வெகுவாக எழுந்து வருகிறது. ரைத்தா மகாலிங்கம், இணைப்பிலே இருங்க. அடுத்ததாக சேலத்திலிருந்து நமது செய்தியாளர் ரியாஸ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரியாஸ், சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்துடைய தற்போதைய நிலை என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. மாணவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து மாணவர்களுடைய போராட்டம் 2வது நாளாக இன்றும் தொடர்கிறது. தற்போது கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் இன்று அதிகாலை நேரத்திலும் தற்போது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஏராளமான மாணவர்களும் பொதுமக்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது இந்த நேரடி காட்சியில் தான் நீங்க பார்க்கலாம். தற்போது இன்று அதிகாலை நேரத்திலும் மாணவர்கள் தங்களுடைய கோரிக்கை, அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசு அவசர சட்டத்தை கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் பல்வேறு அமைப்புகள் சார்பாக தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்திற்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கையும் காவல்துறை சார்பில் எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் குறிப்பாக எப்பொழுதுமே பரபரப்பாக செயல்படும் இந்த சாலையிலேயே அவங்க இரவு முழுவதும் உறங்கி தங்களுடைய போராட்டம் குறித்தான கோரிக்கைகளுக்கு வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தை கலந்துட்டு இருக்கிற குறிப்பாக 3 இளைஞர்கள் நேற்று மாலை 5 மணி முதல் தொடர்ந்து நின்றவாறே, அதாவது தங்களுடைய கோரிக்கை வீரத்தை பரிசாற்றம் இந்த ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்ற வலியுறுத்தி நின்றவாறே இந்த போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க. சார், நீங்க சொல்லுங்க, எவ்வளவு நேரமா நின்றுட்டு இருக்கீங்க? சார், மாலை 5 மணிலேருந்து நின்றுட்டுருக்குங்க சார். எங்களுடைய கோரிக்கையை பார்த்தீங்கன்னா எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பண்பாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான். இது என்ன ஒரு விஷயம்னா, எந்த நாட்டிலையுமே நடக்காத ஒரு கொடுமை இங்கே நடக்குது. ஏன்னா எல்லா நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்தை பார்த்தீங்கன்னா காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. இங்கே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த கலாச்சாரத்துக்கு இவ்வளோ போராடுறதா இருக்குது. ஆனால் இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் சீக்கிரமாக இதுக்கு ஒரு தீர்வு எங்களுக்கு வேணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. மொத்தமாக நீங்கள் எவ்வளோ பேர் சேர்ந்து நீங்கள் ஸ்டாண்ட் பையில் நின்றுட்டு இருக்கீங்க? நீங்கள் நேற்றுலேருந்து குறிப்பாக நீங்கள் ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டீங்களா? நீங்கள் சாப்பாடு கிடைச்சிட்டு தான் சார் எல்லாருமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மித்தபடி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு கரெக்டாக சொல்ல முடியலைங்க சார். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ நேரமாக நின்றுட்டு இருக்கீங்க இந்த இடத்துல? நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்கள். சார், நாங்கள் அன்னதானப்பட்டியிலேருந்து வந்திருக்கோம் சார். நாங்கள் காலையில் 2 மணிலேருந்தே நின்றுட்டுருக்கோம் சார். அவர் தனியாக நின்றுட்டு இருந்தார். அவருக்கு துணைக்கு நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் சார். தனியாக நிற்கிறத பார்த்துட்டு நாங்கள் நின்னோம் சார். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு வேணும் சார். கட்டாயம் எல்லாருமே கொடுக்கணும் சார். லலிதா, குறிப்பாக அதாவது நேற்று முதலே சில மாவட்ட ஆட்சியர் முன்னாடி இந்த ரவுண்டாவில் தங்களுடைய அந்த பதாகைகளை ஏந்தியவாறு இந்த பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இளைஞர்களுடைய போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பிலும் தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நேற்று இந்த போராட்ட காலத்திலேயே தமிழக விவசாயிகள் சேர்ந்த நிர்வாகிகள் இவர்கள் சந்தித்து ஆதரவு தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சேலம் மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாகவும் ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அதாவது நாளை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை ஒரு நாள் லாரிகள் இயங்காது என தமிழ்நாடு லாரி சம்மேளனத்துடைய நிர்வாகிகள் அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாணவர்களுடைய போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பில் ஆதரவு கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கு. இதில் மத்திய அரசு இந்த சட்டத்தை உடனடியாக அமல்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பில் நின்றுட்டு இருக்காங்க. தற்போது நீங்கள் பார்க்கலாம், தற்போது இது பிரதானமான சாலை. இந்த பிரதானமான சாலையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்கள் இங்கே இருந்து தங்களுடைய கோரிக்கைகளை, குறிப்பாக ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கைக்காக இரவு முழுவதும் இந்த கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் இந்த பகுதியில் இருந்தாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நேற்று இந்த போராட்டம் துவங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா 1000 பேர் இருந்தாங்க. அதே போல் பிற்பகலில் 5000க்கும் மேற்பட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று இரவு மட்டும் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருந்தாங்க. சார், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ நேரமாக இந்த பகுதியில் நீங்கள் இருக்கீங்க? நீங்கள் உங்கள் போராட்டத்தினுடைய நிலையை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் நைட்லேருந்து இருக்கிறோங்க. விடிய தூங்காமல் தான் இருக்கிறோம். எங்களுக்கு நடத்தியே ஆகணும், ஜல்லிக்கட்டு நடத்தியே ஆகணும். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு நடத்தி ஆகணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதியில் இளைஞர்கள் அதாவது பீட்டாவுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. அதாவது நேற்று காலையில் துவங்கிய இந்த கோஷங்கள் தொடர்ந்து தற்போது வரை இங்கே ஒலித்து கொண்டே இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே பீட்டாவுக்கு எதிராகவும் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. தம்பி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய போராட்டத்தோட நிலை இப்போ எப்படி இருக்குது? அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? சார், தீர்ப்பு கொடுக்குற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நாங்கள் நவர மாதிரி இல்லை சார். தீர்ப்பு எப்போ கிடைக்குதோ
தீர்ப்பு எப்போ கிடைக்குதோ அப்போ தான் சார் எங்கள் போராட்டம் முடிவு பெறும். அது வரைக்கும் நாங்கள் எல்லாருமே இங்கே தான் சார் இருப்போம். நான் எத்தனை நாளாக இருந்தாலும் சரி, காலவரையற்ற இருந்தாலும் நாங்கள் இங்கே தான் சார் இருப்போம். தம்பி நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி வந்து முதல்வர் வந்து பிரதமரை பார்க்க போயிருக்காரு. ஸோ இன்றைக்கி உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் எதிர்பார்க்குறீங்களா? அது தெரியல. சாதாரணமாக வந்து அவசர சட்டம்னு சொல்கிறாங்க. இது வந்து தற்காலிகமாக நீக்கப்படுறதுக்கு எங்களுக்கு தேவையில்ல. நிரந்தரமாக இந்த தடையை நீக்கப்படணும். அதான் எங்களுடைய மெயின் கோரிக்கோள். எங்கள் கல்ச்சரை நாங்கள் காப்பாற்றியே ஆகணும். ஸோ அதுக்காக நாங்கள் கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்போம். இதுக்காக என்ன வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கோம். ஸோ இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். சார் இப்போ இருக்கவங்க நேற்று வந்தால் லேடிஸு குழந்தைங்க எல்லாம் இப்போ போயிருக்காங்க சார். நாங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்காக வெயிட்டிங்கு. நாங்கள் வந்தோன்னே நேற்று மாதிரி மறுபடியும் எங்கள் போராட்டம் ஆரம்பிப்போம். அந்த முடிவு வர வரைக்கும் தற்காலிகமாக இது நீக்கப்படணும். இல்லை ஃபுல்லாகவே பேன்லாம் எடுத்தே ஆகணும் சார். ஜல்லிக்கட்டுலேருந்து நாங்கள் மறுபடியும் ஜல்லிக்கட்டு நடத்துவோம் சார். அவ்வளோதான் சார். தமிழோட உரிமை எல்லாத்துக்கும் வந்தே ஆகணும் சார். நேற்று குறிப்பாக சேலம் மாவட்ட ஆட்சியர் முன்பு ஏராளமான திறந்து ஆர்ப்பாட்டப்பட்டாங்க. இந்த அடுத்த கட்டமாக பல்வேறு இடங்களில் ஏதாவது பண்ணுறதுக்கான திட்டங்கள் ஏதாவது இருக்கா? அவங்களே இங்கே சேலத்தில் அவங்களே எல்லாமே இது விட்டுட்டாங்க சார். லீவ் சார். கவர்மெண்ட் ஆர்டர் சொல்கிற வரைக்கும் சார். இப்போ எல்லாருமே வருவாங்க சார். இப்போ 8 9 o'clock ஃபுல்லாக அப்படியே திருவிழா மாதிரி இருக்கும் சார். இங்கே பாருங்க சார், மறுபடியும் நாங்கள் போராட்டம் ஆரம்பிப்போம் சார். லலிதா, குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற நேற்று இரவு முழுவதும் பெண்களும் மற்றும் ஏராளமானோர் இங்கே இருந்தாங்க. தற்போது மீண்டும் இந்த போராட்டம் குறிப்பாக காலை 8 மணி முதல் மீண்டும் இந்த போராட்டம் வந்து அதிக அளவிலான எண்ணிக்கையில் நடைபெறும். அதே மட்டும் இல்லாமல் சேலத்தில் பல்வேறு பகுதிகளில் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் அவங்க வந்து திட்டமிட்டிருக்காங்க. ராஜேஷ், லலிதா. ரியாஸ், இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக மதுரையிலிருந்து நமது செய்தியாளர் ஆல்வின் இணைந்திருக்கிறார். ஆல்வின், மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டமானது எந்த அளவை எட்டியிருக்கு? அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க ஆல்வின்? வணக்கம் லலிதா. தொடர்ச்சியாக தமிழர்களின் பாரம்பரியமான விளையாட்டுகளை கட்டிக்காக்க வேண்டும், அதுவும் பிரசித்தி பெற்ற மதுரைக்கே பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டை கட்டி காப்பதற்கும் அதை தொடர்ந்து மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளில் தற்போது மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல்வேறு நிலைகளில் தங்களுடைய போராட்டத்தை கடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் தற்போது நேற்றைய முன்தினம் முதல் தற்போது வரை இந்த தமுக்க மைதானத்தில் ஒன்று கூடி தங்களுடைய ஒருமித்த குரலோடு ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கத்தோடு இந்த இடத்தில் கூடி தங்களுடைய போராட்டத்தை மத்திய மாநில அரசுகளுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல நிலைகளில் தங்களுடைய போராட்டத்தின் மூலமாக தங்களுடைய குறிக்கோள் நிறைவேறும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம் தொடங்கிய இந்த போராட்டத்தில் நேற்று இரவெல்லாம் கொட்டும் பணியிலும் கூட இந்த ஒரே இடத்தில் தங்களுடைய கோரிக்கை என்பது நிறைவேறும் வரை அவர்கள் இந்த இடத்தில் காத்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் பார்க்கலாம். இந்த பகுதியில் இரவு முழுவதும் அவர்கள் இந்த இடத்திலேயே படுத்து உறங்கி தங்களுடைய போராட்டத்தை மத்திய மாநில அரசுகளுக்கு தெரிவிக்கும் விதமாக இந்த இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் தமிழர்களினுடைய பாரம்பரியமான விளையாட்டு, இந்த உரிமையை விட்டு கொடுக்க வேண்டிய பேச்சுக்கே இடமில்லை. ஆகவே எப்போது இந்த உரிமை என்பது மீட்டெடுக்கப்படுகிறதோ அதுவரை தங்களின் போராட்டம் தொடரும் என்று அவர்கள் இந்த இடத்தில் இந்த போராட்டத்தில் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்த கருத்துக்களை நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பலதரப்பட்ட மாணவர்கள் மற்றும் மற்ற சமூக ஆர்வலர்கள் எல்லாம் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேசலாம். சார் வணக்கம். தொடர்ச்சியா அந்த போராட்டத்தில் இந்த அளவிற்கு ஒரு வீரியமிக்க போராட்டமாக இது எழுந்து போய்கொண்டு இருக்கிறது. இதுல உங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறது? நீங்க இந்த போராட்டத்தை எப்படி பாக்குறீங்க? முதல்ல இது வந்து ஒரு அருமையான போராட்டம். இங்கே வந்து நான் இன்னையோட 3 days அந்த போராட்டம் நடந்திருக்கு. 3 நாள் நான் இங்கே தான் இருக்கேன். 3 நாள் இங்கே தான் இருக்கேன். ஆக்சுவலாக வந்து நாங்கள் வைக்கிற முதல் கோரிக்கை என்னென்னா வந்து ஜல்லிக்கட்டை வந்து நடத்தணும். அது இப்போயே உடனே நடத்த அதுக்கு வந்து அவசர சட்டம் நிரந்தர சட்டமாக்கணும். அந்த ஒரு முதல் கோரிக்கை. இன்னொன்று என்னென்னா பீட்டா வந்து நம்ம வந்து பெர்மனெண்ட்டாக பேன் பண்ணணும். பீட்டா ஏர்ஸை நம்ம ஜல்லிக்கட்டை தடை பண்ணுறதுன்னா ஜல்லிக்கட்டு நம்ம பாரம்பரியமாக நடந்துட்டு வருது. எதுக்கு பீட்டா வந்து இப்போ உள்ளே வந்து தேவையில்லாமல் ஜல்லிக்கட்டை வந்து பேன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அதனால பீட்டா வந்து அவங்க வந்து பெர்மனெண்ட்டாக பேன் பண்ணணும். இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இதை வந்து முன்னாடியே பண்ணியிருந்தா இப்போ இந்த போராட்டத்துக்கு அவசியமே இல்லை. அவங்க நினச்சிருக்கலாம் இந்த இப்போ வந்து 1 நாள் 2 நாள் சேர்ந்து வந்து 3ஆம் நாள் கலைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி 3ஆம் நாளாவது இந்த போராட்டம் போயிட்டு இருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு வலுப்பெறும்ன்றது அது வந்து அவங்க இன்னைக்கு சிஎம் வந்து பிஎம்ஐ பார்க்க போறாரு. அந்த முடிவில் தான் தெரியும் இது வந்து இன்னோட முடியுதால் இதுக்கு மேலே போதான்ட்டு. ஆனால் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை கைவிடுற அப்படி இல்லை. இது வந்து மேலும் மேலும் இந்த போராட்டம் வந்து உயர்ந்து தான் போகும். ஜல்லிக்கட்டு வந்து உடனே நடத்தணும். அவசர சட்டம் உடனே கொண்டு வரணும். இன்னொன்று என்னன்னா பீட்டா வந்து பெர்மனெண்ட்டாக பேன் பண்ணணும். அந்த கோரிக்கை தான் வலியுறுத்தி நாங்கள் இங்கே
போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமாக தமிழகம் முழுவதுமே பீட்டாவை நிரந்தரமாக இந்தியாவில் தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தான் திருநெல்வேலியாக இருக்கட்டும், அதே போன்று மதுரை, சேலம் என பல்வேறு இடங்களில் இருக்கிறது. தொடர்ச்சியாகவும் பேசலாம். சார் வணக்கம். இப்போ இந்த இடத்துல இந்த போராட்டத்தில் வந்து கலந்துருக்கிறீங்க நீங்க. இது வந்து தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு போராட்டத்தின் மூலமாக நம்மளுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறதுக்கு இது போன்ற போராட்டத்தினுடைய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ இது தமிழனி தனிப்பட்ட அடையாளம். இந்த அடையாளத்துக்கு வந்து ஒரு பீட்டான ஒரு வெளிநாட்டு கம்பெனி வந்து தடை பண்ணுறது நம்மளோட ரத்தத்தை சுரன்ற ஒரு உழைப்பை சுரன்ற ஒரு தனிப்பட்ட அடையாளத்தை சுரண்டுகிற ஒரு இது நம்ம சும்மா பார்க்குறோம். ஆனால் மதுரையில் வந்து இவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கள் வந்து மாணவர்கள் வந்து இறங்கி பண்ணுறோம். இது வந்து இது அரசியலோ ஜாதியோ இருந்தால் பிரிச்சிருப்பாங்க. நேரம் இந்த இவ்வளோ போராட்டம் இவ்வளோ தூரம் இப்படியே நடந்திருக்காது. அந்தந்த ஜாதி கட்சி, அந்தந்த மாநில அரசியல் கட்சி தலைவர்களை கூப்பிட்டு அவங்க ஆளுகளுக்கு பிரிச்சிருப்பாங்க. ஆனால் மாணவர்கள் என்ற ஒரு அமைப்பு இதுவரை கடைசி வரை போராடமே தவிர இது வந்து எந்த காலத்திலும் முடியாது. இன்றைக்கு அவசர சட்டம் இல்லை, இது நிரந்தர சட்டமாக இருக்கணும். பீட்டா வந்து நம்ம நாட்டை விட்டு போய் வெளியேற்ற வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு ஆக்கப்பட்டார்கள். இது வந்து தனிப்பட்ட மனிதனது தனிப்பட்ட தன்மானத்தின் தமிழனி அடையாளம். இது வந்து யாராலும் தடுப்படுத்த முடியாது. உலக நாடுக்கே இன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. வேற எந்த மாற்றமும் இல்லை. இது வந்து ஒரு மனிதனின் தனிப்பட்ட அடையாளமே தவிர வேற எந்த கருத்தும் இல்லை. இது மாணவர்களின் முழு கோரிக்கை. நிச்சயமாக இந்த பகுதியில் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு தொடர்ந்து தன்னார்வலர்கள் மற்றும் பிற நலன் விரும்பிகள் எல்லாம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு தொடர்ச்சியாக உதவிகள் எல்லாம் செய்து வருகிறார்கள். இது குறித்த கருத்துக்களையும் இங்க இருக்கக்கூடியவர்களோடு பேசலாம். சார் வணக்கம். நீங்க இந்த போராட்டத்தில் உங்களுடைய பங்களிப்பை எந்த அளவுக்கு கொடுத்துருக்கிறீங்க, என்ன பார்க்குறீங்க நீங்க இந்த போராட்டம்? நாங்கள் இவங்களுக்காக உதவிகள் செய்கிறதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தை வந்து புத்தகங்களில் படிச்சிருக்கோம். ஆனால் இது தமிழ் இன, மொழி, கலாச்சார பண்பாட்டினுடைய போராட்டமாக நான் பார்க்குறேன். இதை நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இதுவும் கிடச்சிருக்கேங்கிறதுல ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் வருத்தப்படுறோம். இத்தனை 65 வருஷம் கழிச்சும் என்னுடைய இனத்துக்காகவும் மொழிக்காகவும் கலாச்சாரத்துக்காகவும் போராடக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு தலைமுறையை தள்ளியிருக்காங்களே, இதை இவங்க திருந்த மாட்டாங்களாங்கிறக்காக வருத்தப்பட்டுருக்கோம். இதுக்கு போராட முன் வந்திருக்க இளைஞர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காகவும் அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை ராமாயணத்தில் அணில் உதவி ராமனுக்கு செஞ்ச மாதிரி நாங்கள் இவங்க எல்லாரையுமே நாங்கள் ராமனாக தான் பார்க்குறோம். இவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செய்கிறதுக்காக வந்திருக்கோம். எங்களால் ஏன்ற சாப்பாடு கண்டெய்னர்களை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஒரு 500 இதை கொண்டு வந்திருக்கோம். பொதுமக்கள், மதுரை கேப்புதூரை சேர்ந்த பொதுமக்கள் நாங்கள். நிச்சயமாக தொடர்ச்சியாக பல நபர்களும் இணைந்திருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள் சார். இந்த பகுதியில் தொடர்ச்சியாக இணைந்திருக்கக்கூடிய மக்கள், மாணவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக தங்களுடைய ஒருமித்த குரலோடு இன்றைய தினமும் தங்களுடைய கோரிக்கை என்பது நிறைவேறும் வரை தங்களுடைய போராட்டம் என்பது தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த போராட்டத்தினுடைய வீரியம் என்பது அதிகரித்து கொண்டே செல்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் விரைந்து நிரந்தரமான ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு நிரந்தர சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கை மட்டும்தான் எழுந்திருக்கிறது. குறிப்பாக பீட்டாவை இந்தியாவில் தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு அவர்கள் இந்த ஒருமித்த இடத்தில் குழுமி இருக்கிறது மட்டும் கண்கூடாக காணக்கூடிய கள யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. லலிதா. ஆல்வின் இணைப்பிலே இருங்க. மற்ற செய்தியாளர்களிடம் பேசிவிட்டு தொடரலாம். மகாலிங்கம், நீங்க சொல்லுங்க. தற்போது இன்னைக்கு வந்து அவசர சட்டம் இயற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில மாணவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இந்த அவசர சட்டம் பற்றி மாணவர்களுடைய கருத்து என்ன? அதாவது லலிதா, தற்பொழுது திருச்சியில் வந்து 2ஆம் நாளாக இந்த மாணவர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இந்த மாணவருடைய போராட்டத்திற்கு தற்போது காலையில் நடைபயிற்சி செய்பவர்கள் வந்து அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும் தங்களது ஆதரவையும் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்றால் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும், அதே போல இந்த பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்பதுதான். மத்திய அரசு அவசரம் சட்டம் கொண்டு வந்தாலும் எங்களுக்கு வந்து வாடி வாசல் திறந்தால்தான் நாங்கள் வீட்டு வாசப்படியில் காலெடுத்து வைப்போம் என்ற ஒரு உறுதி மனப்பான்மையோடு தான் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்பொழுது மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இந்த ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த 2 வருடங்களாக தொடர்ந்து ஒரு பெரும் ஏமாற்றத்திற்கு பிறகு இந்த வருடமாவது கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கும் என்ற ஒரு பெருத்த ஆவலுடன் எதிர்பார்ப்புடன் இருந்தனர். ஆனால் இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஏமாற்றத்துடன் முடிந்திருக்கிறது.
தற்பொழுது இந்த மத்திய அரசு அவசர சட்டம் பிறப்பிக்கும் என்ற ஒரு தகவல் வெளியாகிருக்க குறித்து இந்த இளைஞர்களிடம் கேட்பான் அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறதுன்னு. இப்போ வந்து மத்திய அரசு வந்து அவசர சட்டம் பிறப்பிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அவசர சட்டம் பிறப்பிச்சா உங்களை நீங்கள் இந்த போராட்டத்தை விலக்கிக்குவீங்களா? அப்போல்லாம் கண்டிப்பாக முடியாது. ஜல்லிக்கட்டு நடக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தமிழகம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து முதல்ல நேற்று முதலமைச்சர் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டாங்க. நான் வந்து மத்திய அரசு பிரதமர் மோடியை தொடர்பு கொண்டு நான் வந்து அவசர சட்டம் பிறப்பிக்கிறேன், உங்களுக்கு விரைவில் ஜல்லிக்கட்டு நடக்கும், நீங்கள் போராட்டத்தை கைவிடுன்னு சொல்லியிருந்தாங்க. இதே ஒரு முதல் முயற்சி தானே, ஏன் இன்னும் போராட்டம் கைவிட மாட்டேங்கிறீங்க? நிபந்தனையற்ற முடிவை மத்திய அரசோ மாநில அரசோ வந்து எங்களுக்கு வந்து அரசிதழில் வெளியிட வேண்டும். அதாவது இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு எந்த விதமான சட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து அரசியலில் வந்து நம்ம மத்திய அரசு மாநில அரசு வெளியிட்டால் மட்டுமே இந்த மாணவர்களான போராட்டம் வந்து அடங்கும் அப்படின்றத வந்து நாங்கள் வந்து தீர்க்கமாக தெரிவிச்சுக்கிறோம். அதோட பார்த்தீங்கன்னா தடையை வந்து நாங்கள் வந்து இது ஒரு பொருட்டாகவே நாங்கள் மதிக்கலை. நிறைய இடத்துல தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் மத்திய அரசு மாநில அரசு இது கண்டிக்கணும். அப்படின்னா இனிமேலும் இந்த தடையை வந்து நாங்கள் வந்து தடையாக பார்க்க போகிறதில்ல. இத்தனை நாள் ஒரு 2 நாள் இன்றைக்கி நேற்று வந்து கொஞ்சம் பார்த்துருப்பீங்க, நேற்று ஒரு தொடக்கம் மட்டும்தான். ஒவ்வொரு நாள் ஆக ஆக மக்கள் அனைவரும் ஆவேசமாக தான் ஆகிக்கிட்டு இருப்பாங்களே தவிர யாரும் அடங்கி போக மாட்டாங்க. அதையும் மக்கள் மத்திய அரசுகள் மாநில அரசுகள் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த அவசர சட்டம் பிறப்பிச்ச பிறகு இந்த போராட்டத்தை விலக்கிக்குவீங்களா அல்லது இந்த போராட்டம் தொடருமா? அதாவது நீங்கள் என்னதான் அவசர சட்டம் பிறப்பித்தாலும் நீங்கள் எங்களுக்கு தீர்க்கமான முடிவு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை விட்டு களத்தை விட்டு வெளியே போக போகிறதே கிடையாது. 4 நாளாக குளிக்கலனாலும் சரி, சாப்பிடலனாலும் சரி, தூங்கலனாலும் சரி, இங்கே தான் இருப்போம். மத்திய அரசு வந்து அவசர சட்டம் பிறப்பித்தாலும் எங்களது போராட்டம் வந்து ஓயாது. கண்டிப்பாக வாடிவாசலை ஜல்லிக்கட்டு வந்து திறக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு இந்த போராட்டத்தை வந்து விலக்கிக் கொள்வோம் என தீர்க்கமாக தெரிவிக்கின்றனர். லலிதா. மகாலிங்கம் இணைப்பிலே இருங்க. அடுத்ததாக ரியாஸ் கிட்ட பேசலாம். ரியாஸ், தற்போது மாணவர்களோட வேறு யாரெல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? அரசியல் கட்சியை சேர்ந்த யாரேனும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்களா? லலிதா, நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த மாணவர்களுடைய போராட்டத்திற்கு நேற்றே பார்த்தீங்கன்னாக்கா தமிழக விவசாய சங்கத்துடைய நிர்வாகிகள் வந்து நேரில் வந்து ஆதரவு தெரிவித்திருந்தாங்க. அதே போல வழக்கறிஞர்கள் சங்கத்தினரும் அதே போல தற்போது லாரி உரிமையாளர் சங்கத்தினரும் இவர்களுக்கு போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் பல்வேறு அமைப்பினரும் இவங்க தொடர்ந்து ஆதரவு வந்துட்டு இருக்காங்க. அதே போல நேற்று இந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுக்கு நேற்று இரவு உணவுகளை பல்வேறு அமைப்பினரும் பல்வேறு கட்சியினர் சார்பிலும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த போராட்டமானது எந்த ஒரு அரசியல் ரீதியாகவும் இல்லாமல் யாருடைய தலைமை இல்லாமலும் தானாகவே, அதாவது சமூக ஊடகங்கள் மூலியமாகவே கூட்டப்பட்டு இந்த போராட்டமானது நடைபெற்று வந்துட்டு இருக்கு. தற்போது இந்த போராட்டம் குறித்து மேலும் பல கருத்துக்களை தெரிவிப்ப பலர் காத்திருக்காரோட பேசலாம். சார், நீங்க சொல்லுங்க, தற்போது இந்த போராட்டம் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. தற்போது மத்திய அரசு இந்த தனிச்சட்டம் கொண்டு வரும் நீங்க எதிர்பார்க்குறீங்களா? எதிர்பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இது வரைக்கும் இந்த நடந்த போராட்டத்துக்கு ஆதரவு தந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இல்லத்தரசிங்களுக்கும் பெண்களுக்கும் நன்றி. அதுக்கு கூட நியூஸ் 7 சேனலுக்கு ரொம்ப நன்றி. இதுவரை முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் நம்ம கோவத்தில் போராட்டம் நடத்தியாச்சு. இது வரைக்கும் மத்திய அரசு திட்டியாச்சு, மாநில அரசு திட்டியாச்சு, எல்லாரையும் பேசியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட கோஷம் என்னன்னா, சட்ட ரீதியாக அவங்களை அணுகணும். அதுக்கு என்னன்னா, காட்சி பட்டியலேருந்து காலமாட வெளியே எடுக்கணும். அதுக்காக நம்ம போராடணும். இது வரைக்கும் நம்ம போட்ட கோஷங்களை மீறி இதுக்கு மேலே நம்மளோட கோஷம் ஒன்று தான். அவங்க நம்மளை எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. காட்சி பட்டியலேருந்து காலமாடை எடுக்கலைன்னா நாயிலிருந்து முயல் வரைக்கும் இருக்கிற எல்லா மிருகங்களையும் காட்சி பட்டியலில் சேர்த்துங்க. எங்களுக்கு காலமாடு காட்சி பட்டியலோடு வெளில வரணும். இதுதான் நம்மளோட கோஷமாக இருக்கணும். தமிழ்நாட்டில் போராடுற அத்தனை மாணவர்கள் இளைஞர்களுக்கு என்னோட அன்பான வேண்டுகோள் ஒன்று தான். இனிமேல் யாரையும் திட்டாதீங்க, யாரையும் சத்தம் போடாதீங்க. காட்சி பட்டியலேருந்து காலமாடை வெளியெடுக்கணும். இதை மட்டுமே கோஷமாக போடுங்க. அதோட சட்டத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க, வக்கீலெல்லாம். தெரிஞ்சுட்டு அந்த சட்டத்தை பேசுங்க. அவங்களுக்கு தன்னால் பயம் வரும். அதுக்கு பிறகு எல்லாம் தன்னால் நடக்கும். சட்டம் வருதோ வரலையோ நம்மளோட கோஷம் ஒன்று தான். காட்சி பட்டியலேருந்து காலமாட எடுக்கணும். இது மட்டும் நம்ம கோஷமாக இருக்கணும். நன்றி. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய போராட்டத்துடைய நிலை குறித்தும். நான் வந்து இங்கே தான் இருக்கிறேன். விடிய 2 நாளாக ஒரு நாளாகவே. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, என்ன எத்தனை நாள் கத்திட்டு போகிறாங்க? ஒரு 4 நாள் கத்துவாங்களா? ஒழுங்காக கத்திட்டு போகட்டும், அப்புறமேட்டு அமைதியாக எல்லாம் கிளஞ்சி போயிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸோட பவர் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. கண்டிப்பாக வந்து எத்தனை நாளாக இருந்தாலும் சரி நாங்கள் இங்கே இருந்து போராட்டத்தை ஜல்லிக்கட்டை மீட்டு நடத்தியே தீருவோம். ஸ்டூடெண்ட்ஸோட பவர் என்னன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரிய வைப்போம். தமிழ்நாட்டுக்கு மீண்டும் ஜல்லிக்கட்டு வரும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இன்னைக்கு அவசர சட்டம் பிறப்பிக்கப்படுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? கண்டிப்பாக பிறப்பிக்கப்படும் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். அரசியல்வாதிகள்லாம் போயிருக்காங்க, அதே மாதிரி நடக்கணும். அதே மாதிரி இவர் சொன்ன மாதிரி மாணவர்கள் கோஷம் எல்லாம் இனி மத்திய அரசையோ மாநில அரசையோ மற்ற அமைப்பையோ தாக்கியிருக்க வேண்டாம். எதை தாக்கியிருக்கணும்னா, காலமாடை வந்து
காட்சிப்பட்டியிலேருந்து நீக்கணும். அதை மட்டும்தான் எல்லாம் நீக்கணும். பொதுமக்களும் வந்து முழு ஒத்துழைப்பு தரணும் இந்த விஷயத்துக்கு. இது இளைஞர்கள் மாணவர்கள் சப்போர்ட் மட்டும் இல்லை, உங்கள் ஒவ்வொருவரோட கடமையும் கூட. ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்கணும் எப்பயுமே. அதாவது தொடர்ந்து 2வது நாளாக இது நடைபெற்று இருக்கிற இந்த போராட்டத்தில் அரசியல் கட்சியினர் வந்து எவரும் வந்து கலந்துக்கவில்லை. முழுக்க சமூக ஊடகங்கள் மூலிய வாயிலாக இது திரட்டப்பட்ட கூட்டம். குறிப்பாக நம்மிடையே இன்னொரு நினைச்சுக்க, குறிப்பாக இந்த கூட்டத்தை வந்து இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக இந்த கிருஷ்ணகுமார் என்பவர் தான் வந்து கூட்டியிருக்காரு. சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த போராட்டம் வந்துட்டு இருக்கு, இதில் உங்களுக்கு ஆதரவாக யாரெல்லாம் கிளம்பி இறங்கியிருக்காங்க? அடுத்த கட்டமாக என்ன மாதிரி நகர போகிறீங்க நீங்கள்? ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேஸ்புக் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் அந்த கூட்டம் தான் இந்த அளவுக்கு கூடியிருக்கு. கிட்டத்தட்ட சேலத்தில் நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கிட்டத்தட்ட மாணவர்கள் கூடியிருந்தாங்க. இப்போ வந்து கூட்டம் சற்று குறைஞ்சிருந்தாலும் எங்களோட நம்பிக்கை மட்டும் இன்னும் குறையாமல் அப்படியே தான் இருக்குது. இன்னும் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு மேலே 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இது அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து இன்றைக்கி இது முதலமைச்சர் வந்து டெல்லி போகிறதா சொல்லியிருக்காரு. அவரோட நடவடிக்கையை பொறுத்து தான் எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும். லலிதா, குறிப்பாக முதல்வருடைய பயணம் முக்கியத்துவத்தை பெற்றிருக்கு. அவருடைய முடிவை பொறுத்து அடுத்த கட்டமான போராட்டம் குறித்து முடிவு செய்ய போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு மாணவ அமைப்பினர் வந்து தங்களுடைய போராட்டத்தை, குறிப்பாக ரயில் மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் நடத்துவதற்கும் திட்டமிட்டிருக்காங்க. நேற்றே வந்து சேலத்தில் வந்து மாணவர்கள், குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட மாணவர்களும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தற்போது இந்த போராட்டத்துக்கு காரணமாக சேலம் மாவட்ட ஆட்சியர்கள் முன்பாக ஏராளமான காவல்துறையிலும் வந்து தற்போது குவிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக நேற்று இந்த பகுதியில் காவல்துறை ஆணையாளர் சஞ்சய்குமார், அதே போல காவல்துறை துணை ஆணையாளர் உள்ளிட்டோர் வந்து இங்கேயே முகாமிட்டு இந்த மாணவர்களுக்கான பாதுகாப்புகளையும் வழங்கி வந்தனர். தற்போது இந்த நடைபெற்று வந்துட்டு இருக்கிற இந்த போராட்டத்தில் வந்து எந்தவித அசம்பாவித சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்காக வந்து காவல்துறை வந்து முழு ஒத்துழைப்பையும் வந்து இங்கு வழங்கி வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த போராட்டக்காரர்களுடன் காவலர்களும் நேற்று இரவு முழுவதுமே இதே பகுதியில் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாணவர்களுடைய போராட்டம் இன்றும் வந்து 2வது நாளை நேற்றை விட இன்று அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லலிதா, ரியாஸ், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக ஆல்வினிடம் கேட்கலாம். ஆல்வின், தற்போது மற்ற இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது மக்கள் ஜல்லிக்கட்டு நடத்தும் வரைக்கும் போராட்டம் தொடரும் அப்படின்னு மாணவர்கள் எல்லாருமே அறிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில மதுரையில மாணவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? அது மட்டும் இல்லாம அவங்க முன்வைக்கக்கூடிய மற்ற கோரிக்கைகள் என்னென்ன ஆல்வின்? லலிதா, இந்த இடத்துல மதுரையை பொறுத்தவரையில் மதுரையிலும் ஜல்லிக்கட்டு நடத்தும் வரைதான் தங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும் இந்த பகுதி மாணவர்களும் சரி மற்றபடியான சமூக ஆர்வலர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தங்களுடைய பாரம்பரியமான விளையாட்டை நடத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒருபுறம் இருந்தாலும் அந்த கோரிக்கை நிறைவேறி ஜல்லிக்கட்டு என்பது நடக்கும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மற்றபடியான கோரிக்கைகள் இதெல்லாம் இந்த மாணவர்களிடம் இருக்கிறது, அவர்களிடமே பேசலாம். குறிப்பாக அலங்காநல்லூரில் இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டு 37 பேர் கைது செய்யப்பட்டனர். அந்த 37 பேரில் ஒரு மாணவர் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நீங்க இந்த ஜல்லிக்கட்டுக்கு தொடர்ச்சியான போராட்டத்தில் வந்து முன்னெடுத்துட்டு வரீங்க, என்ன கோரிக்கையை முன்னிறுத்தி அலங்காநல்லூர்ல வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்களே, அதே கோரிக்கை தான் இப்போ இந்த மாணவர்களோடு சேர்ந்து ஒன்றித்து இங்க வந்து இப்போ இந்த போராட்டத்தில் கலந்துருக்கிறீங்க. கைது செய்யப்பட்ட பின்பு விடுவிக்கப்பட்ட பின்பு கைது செய்து விடுவிக்கப்பட்ட பின்பு இங்கேயும் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய கோரிக்கை, அரசுக்கு நீங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? தமிழக அரசுக்கும் சரி மத்திய அரசுக்கும் சரி உச்சநீதிமன்றத்துக்கும் சரி எங்களுடைய மாணவர்களின் கோரிக்கை என்னவென்றால் வேற ஒன்றும் இல்லை. முதலில் என்ன மத்திய அரசின் கோரிக்கை வந்து மாடு, இந்த காளை மாடு வந்து காட்சிப்படுத்தப்பட்ட பட்டியலில் வந்து இருக்குது, அதை உடனே விடுவிக்க வேண்டும். காட்சிப்படுத்தப்பட்ட பட்டியலிலிருந்து அந்த மாடு காளை மாடுகளை எடுக்க வேண்டும். அடுத்த கோரிக்கை என்னவென்றால் உச்சநீதிமன்றத்துக்கான எங்கள் கோரிக்கை, நீங்கள் தான் தடை விதித்தீர்கள், உச்சநீதிமன்றம் தான் தடை விதித்தீர்கள். உடனே உச்சநீதிமன்றம் வந்து இன்றைய தினம் இந்த வழக்கை எடுத்து தடையை உடனே நீக்க வேண்டும். இந்த தடையை நீக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும். அது மட்டுமல்லாமல் இந்தியாவை விட்டு பீட்டா என்ற அந்த அந்நிய அமைப்பை உடனே வெளியேற்ற வேண்டும். அந்த அமைப்பை வந்து தடை செய்ய வேண்டும். தடை செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் வந்து எத்தனை அவசரம் சட்டம் கொண்டு வாங்க, ஜல்லிக்கட்டு நடத்தும்னு கூட நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அலங்காநல்லூரில் வாடிவாசலை திறந்து ஜல்லிக்கட்டை நடத்தும் வரை இந்த போராட்டம் தொடரும், ஓயாது. இது மாணவர்களின் கோரிக்கை. நிச்சயமாக இப்போ இந்த சூழ்நிலையில தான் போய் உங்களுடைய தொடர் போராட்டம் மாணவர்களுடைய வலிமையான போராட்டத்தினுடைய எதிரொலி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முதலமைச்சர் இன்றைக்கு தான் போய் பிரதமரை சந்திக்க போறாரு. பிரதமரை சந்திச்சு அவருடன் கோரிக்கையை எடுக்கிறாரு, அவசர சட்டம் நிறைவேற்றணுங்கிற கோரிக்கையெல்லாம் முன்வைக்கிறாரு. அப்படி அந்த முன்வைக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்த கட்ட நகர்வு மத்திய அரசு என்னவாக எடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது தமிழக அரசு வந்து இப்போ இவர் பன்னீர்செல்வம் வந்து மோடியை சந்தித்தாலும்
மோடி என்ன சொல்லுவார்னா இது வரைக்கும் சொன்னது தான் சொல்லுவார். அதாவது நாங்கள் அவசர சட்டம் கொண்டு வருவோம், ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து இதை திரும்பியும் தடை செய்யும், அதனால் உச்சநீதிமன்றம் தான் தடையை நிற்குன்னு அவர் மோடி சொல்லத்தான் செய்வார். எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, யார் என்ன சொன்னாலும் மோடி அவர்களும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் சேர்ந்து உச்சநீதிமன்றம் சென்று இந்த தடையை உடனே நீக்க வேண்டும். காட்சிப்படுத்தப்பட்ட பட்டியலிலிருந்து காளையை உடனே நீக்க வேண்டும். அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டை உடனே நடத்த வேண்டும். நடத்தும் வரை எங்களோட போராட்டம் ஓயாது. தமிழகம் முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எங்களுக்கு மாணவர்கள் அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னால் 20 பேரோட போராட்டங்கள் ஆரம்பித்தோம். இப்போ நேற்று நைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 20,000 பேருக்கு மேலே திரண்டிருந்தாங்க. இப்போவும் அந்த மாணவர்கள் வந்து விடிய விடிய பணியையும் பொருட்படுத்தாமல் எங்களுக்காக உட்கார்ந்து போராடி இருக்காங்க. ஏன்னா மாணவர்கள் வந்து ஒரு எழுச்சி போராட்டம் 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பின்னால் மாணவர்கள் எழுச்சி போராட்டம் வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்காக தான் தொடர்ந்துருக்குன்னு நான் எச்சரிக்கை விடுக்கிறேன் எல்லாத்துக்கும். நிச்சயமாக இந்த சூழ்நிலையில் பலதரப்பட்ட மாணவர்களுடைய இந்த போராட்டத்திற்கு பல்வேறு நிலைகளில் சம்பந்தப்பட்டவர்களும் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இது குறித்த கருத்துக்களை இந்த தமுக மைதானத்தில் போராட்டத்தில் தொடர்ச்சியாக 3 நாட்கள் ஈடுபட்ட நபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களோடு பேசலாம். சார் வணக்கம். உங்களுக்கு இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த தமுக மைதானத்தில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்துக்கு யாரெல்லாம் மாணவர்களை தவிர்த்து வேற எந்த அமைப்பெல்லாம் ஆதரவு தந்தது? அதாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தமுக மைதானத்தில் நடக்கக்கூடிய இந்த 3 நாள் போராட்டத்துக்கும் மக்கள் மட்டும் இல்லாமல் மாணவர்கள் மட்டும் இல்லாமல் நிறை மாத கர்ப்பிணி பெண்களும் வந்து கலந்துக்கிறாங்க. இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்னைக்கு வந்துட்டு நம்மளோட சுதந்திர போராட்டத்துக்காக ஆதி காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, வீட்டில் இருந்து ஒருத்தர் பெற்ற தாயே வந்து தன்னோட பிள்ளைய வந்து நீ போருக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த மதுரை மண்ணில் இந்த தமுக மைதானத்துக்கு ஒவ்வொருத்தரும் குடும்பமாக வந்து கலந்துக்கிறாங்க. உண்மையிலே பெரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் நீங்க கூப்பிட்டு கேட்டீங்கனாலே சொல்றாங்க, நான் மட்டும் வரல, எங்க அம்மா என்னை நீ போன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. காலேஜுக்கு போகலைன்னா கூட பரவாயில்ல, நீ முதல்ல போய் அந்த போராட்டத்துல கலந்துக்க, நம்மளோட பண்பாட்டை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீ போய் கலந்துக்கன்றாங்க. இது மட்டும் அல்லாது இந்த கொட்டும் பணியில விடிய விடிய கை குழந்தைகளை வச்சுட்டு 6 மாச கை குழந்தைகளை வச்சுட்டு எத்தனையோ தாய்மார்கள் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. நிச்சயமா அந்த போராட்டம் ஒரு நல்லதொரு வெற்றியை காணும் அப்படின்றத நாங்கள் வந்து முன்வைக்கிறோம். அதுக்கடுத்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனை வந்து இதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாணவர் சக்தியானது தமிழ்நாட்டில் எழக்கூடிய இந்த தமிழனுக்கு எழக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நம்ம எல்லா பேரும் கூடி நிற்கணுன்றதை நான் முன்னிறுத்திக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மீனவன் படுகொலை செய்யப்பட்டானா தமிழக மீனவன் சொல்லி சொல்கிறாங்க. அதே இது தமிழ்நாட்டை தாண்டி இருக்கக்கூடிய மீனவர்கள் இறந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அவர்கள் இந்திய மீனவர்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்கள் நாங்கள் எல்லாம் வந்து ஒதுக்கப்பட்டவங்களான்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. 2வது, விவசாயிகள் இன்னைக்கு தினம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்து இந்த மாணவர்கள் எல்லா பேரும் ஒன்று சேர்ந்து விவசாயத்திற்காகவும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காகவும் மாணவர்களோட இந்த சக்தியானது தொடர்ந்து போராடுங்கிறத நான் வலியுறுத்திக்கிறேன். நன்றி. நிச்சயமாக தொடர்ச்சியாக மாணவர்கள் ஈடுபட்டாலும் இதில் பெரியவர்களும் தன்னார்வத்தோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்த கருத்துக்களையும் இங்கே இருக்கக்கூடியவர்களோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ மாணவர்களுடைய போராட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாணவர்களுடைய போராட்டத்தில் நீங்கள் எத்தனை நாளாக கலந்துக்கிட்டு இருக்கிறீங்க? அதாவது நான் வந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடந்த அன்னைக்கு நானும் என்னோட சின்ன குழந்தைங்க 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கூட்டிகிட்டு 2 பேரும் நாங்கள் 4 பேர், என் ஒய்ஃப் 4 பேரும் போனோம். அப்போ போலீஸ்காரங்க வந்து எங்களை உள்ளே விடலை. அப்போ நான் என்ன சொன்னேன், போலீஸ்காரன், சார் இது என்னுடைய சொந்த ஊர் சார், இது நான் மதுரை ஆனால் இது சொந்த ஊர், என் பிள்ளைகளுக்கு நான் வந்து உள்ளே வீட்டுக்கு போகணும், தெருவில் நிற்க முடியுமா அப்படின்னேன். அப்புறம் அவங்களே உள்ளே போங்க அப்படின்னாங்க. போனோடனே நேராக உள்ளே போயிட்டு ஜல்லிக்கட்டு கலந்துக்கிட்டு குழந்தைகளோடு சேர்ந்து கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா மதுரை வந்து இப்போ ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கிறோம். நிச்சயமாக தொடர்ச்சியாக மாணவர்களுடைய போராட்டத்திற்கு பெரியவர்களும் சரி மற்ற சமூக அமைப்புகளும் தொடர்ச்சியாக இந்த மாணவர்களுடைய போராட்டத்திற்கு வலு சேர்த்து வருகிறார்கள். தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்ற கருத்தையும் அவர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார்கள். லலிதா. ஆல்வின் இணைப்பிலே இருங்கள். அடுத்ததாக சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் சஞ்சீவியிடம் கேட்கலாம். சஞ்சீவி, தற்போது 3வது நாளை எட்டியிருக்கிற இந்த போராட்டத்தில் மாணவர்களோட வேறு யாரெல்லாம் பங்கேற்று இருக்காங்க? அது மட்டும் இல்லாமல் இவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? சஞ்சீவி. லலிதா, இதுவரை மாணவர்கள் தான் உள்ளனர். மாணவர் செல்வம் வேறு யாரும் இன்னும் இந்த இடத்திற்கு வரவில்லை. குறிப்பாக 3வது நாளாக இன்று தமிழகத்தில் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடத்தியாக வேண்டும். அதே போல மத்திய அரசு உடனடியாக இந்த விஷயத்திற்காக
அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கையை வைத்து இந்த இடத்தில் 3வது நாளாக தற்போது மாணவர்கள் போராட்டம் செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இடங்களில் இருந்து முதலாவது நாளாக வெறும் 100 பேருக்கும் குறைவாகவே இருந்தனர். ஆனால் இப்போது எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 10,000 தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் மாணவர்கள் வருகை என்பது அதிகமாக கொண்டிருக்கிறது. சென்னை பொறுத்தவரை இன்னும் வந்து ஒரு சில பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மூடப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் வந்து இன்னும் மாணவர்களின் வருகை என்பது அதிகமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் இந்த இடத்தில் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக தற்பொழுது இங்கே போராட்டக்காரர்களுக்கு தேவையான உணவை வந்து அவர்களுக்குள்ளேயே ஒருங்கிணைப்பு குழு மூலமாக காலையிலேயே பிஸ்கெட், டீ உள்ளிட்ட விஷயங்களை தற்போது வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் சில பேர் நம்மிடம் இருக்கிறார்கள், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார், இன்னைக்கு சிஎம் டெல்லி போயிருக்காரு. ஸோ எந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? எங்களுக்கு வந்து சிஎம் முதலமைச்சர் அவர்கள் டெல்லி போயிருக்காரு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து அவர் இங்கே நேரில் வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் 3 நாளாக வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு மனசாக கூடியிருக்கோம். எங்களுக்கு இந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்தே ஆகணும். என்ன கொடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஜல்லிக்கட்டு நடக்கணும், தடையை நீக்கிட்டு எங்களுக்கு வாடி வாசலை திறந்து விட்டு ஜல்லிக்கட்டு நடந்தால் மட்டும்தான் இந்த இடத்த விட்டு நாங்கள் போவோம். அது வரைக்கும் என்ன ஆனாலும் சரி இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். அதை நாங்கள் உறுதியாக தெளிவு வச்சுக்கிறோம். இது யாரோ போய் என்னென்னமோ பார்க்குறாங்க, அதெல்லாம் வைக்கிறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு இந்த இடத்துல வந்து அவர் ஜல்லிக்கட்டு எங்கள் முன்னாடி லைவில் இப்போ அங்கே அலங்காநல்லூரில் நடந்தால் மட்டும்தான் இந்த கூட்டம் கலையும். அது வரைக்கும் கலையாது. அது வரைக்கும் எத்தனை நாள் ஆனாலும் சரி இதே மாதிரி நாங்கள் ஒருங்கிணைச்சு போராடிக்கிட்டே தான் இருப்போம். போராட்டத்திற்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கிடைக்குதா? போலீஸாருடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்குது? கோஆர்டினேஷன் எப்படி இருக்குது? வந்து காவல்துறைக்கு எங்களது பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா 3 நாளும் சரி நாங்கள் எப்படி தூங்காமல் எப்படி கிடக்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் தூங்காமல் எங்களுக்காக பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு அநாகரிகமான செயல்லையும் அவங்க வந்து ஈடுபடலை. ரொம்ப சப்போர்ட்டிவாக அவங்க ஒரு பெத்த பிள்ளை மாதிரி தான் எங்களை பாதுகாத்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எங்களுக்கு காவல்துறை மேலே மிகுந்த மரியாதை இருக்குது. அவங்க நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி யாருன்னே தெரில, எங்களுக்கு தமிழ் உணர்வு உள்ள அத்தனை பேரும் எங்களுக்கு உணவுகளையும் சரி, பிஸ்கட், தண்ணி பாக்கெட், தண்ணி பாட்டில், போர்வை, குளிருக்கு காதில் வைக்கிற பஞ்சு எல்லாமே எங்களுக்கு சப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறப்ப. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ தமிழக முதலமைச்சர் சென்றிருக்கிறார். இந்நிலையில் வந்து ஏற்கனவே ஒரு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் அவசர சட்டம் கொண்டு வர முடியாதுன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக சார், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் பார்த்து பசங்க சப்போர்ட் பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கே பயங்கரமான கூட்டம் கண்டிப்பாக இருக்குதுன்னு நம்புகிறோம். ஒரு மாணவரோட ஒரு வேண்டுகோளாக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து எங்களுக்கு வந்து நல்ல வெற்றியை தரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுக்கான முழு மூச்சோடு நாங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருப்போம். பார்ப்போம். ஆரம்பத்தில் வெறும் நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் 100 பேரோட தான் ஆரம்பிச்சிச்சு இந்த போராட்டம். ஆனால் இன்றைக்கி 1,00,000 பேர் இருக்காங்க. லைட் ஹவுஸில் இருந்து இந்த பக்கம் அண்ணா சமாதி வரைக்கும் 1,00,000 பேர் இருக்கும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள், இங்கே வெறும் 5,000 பேருக்குள்ள 6,000 பேருக்குள்ள 1,00,000 பேர்கிட்ட நாங்கள் அங்கே கூடி அங்கே நிற்கிறோம். எங்களோட போராட்டம் வந்து கடைசி வரைக்கும் அறவழி போராட்டம் மட்டும்தான். நாங்கள் எந்த வேறு சாலை மறியெல்லாம் எதுவுமே நாங்கள் பண்ண போகிறது கிடையாது. போக்குவரத்துக்கு கூட இந்த 3 நாளாக போக்குவரத்துக்கு கூட நாங்கள் இடையூறாக நாங்கள் இல்லை. எப்பயும் போல் இது மெரினா பீச் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேஸு. இந்த இடத்துல நாங்கள் டிராஃபிக்கு இடையூறாக வந்து நாங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை. எங்கள் போராட்டம் அறவழி போராட்டம் தான் நடந்துகிட்டு இருக்கு. லலிதா அவர்கள் கூறியதை கேட்டோம். இதுவரை வந்து காவல்துறையிடம் வந்து சரியான ஒத்துழைப்பு இருப்பதாகவும், அதே போல அறவழியை போராட்டம் நடக்கக்கூடிய காரணத்தால் வந்து காவல்துறையிடம் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்றும் அவர்கள் முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக அவர்கள் தரப்பாக கூறப்படுகிறது. அதே போல வந்து இந்த ஜல்லிக்கட்டிற்கு முழுமையாக தீர்வு கிடைக்கும் வரை, வாடிவாசலில் வந்து ஜல்லிக்கட்டு நடக்கும் வரை கண்டிப்பாக இந்த போராட்டமானது எத்தனை நாட்களாக ஆனாலும் தொடரும் என்று அவர்கள் சார்பாக கூறப்படுகிறது. லலிதா. சஞ்சீவி, தற்போது இன்னைக்கும் இந்த மாணவர்களுடைய போராட்டமானது வலிமை பெறும் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அதாவது மாணவர் ஒருத்தர் பேசும்போது சொல்லியிருந்தாரு, அவங்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அத்தனை பொருட்களும் அவங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கும் வந்து அவர்களுடைய போராட்டம் தீவிரம் அடையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த கூட்டத்தை சமாளிக்கிற அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா சஞ்சீவி? இந்த இடத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் பாதுகாப்பு என்பது பெரிதாக தேவையில்லை. குறிப்பாக மாணவர்களை வந்து அறவழி போராட்டம் நடக்கக்கூடிய காரணத்தால் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து போலீஸ் பாதுகாப்பு அதிக அளவில் போடவில்லை. மாறாக வந்து மாணவர்களை, குறிப்பாக இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்களே வந்து ஒரு மனித சங்கிலி போல நின்று
அந்த சாலைக்கு யாரும் செல்லாமல் வந்து இந்த இடத்தில் வந்து கட்டுப்பாடுடன் இருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று முன்தினம் வந்து முதல் நாளானது சில குழப்பம் இருந்தது தவிர நேற்று மற்றும் அதை தாண்டி குறிப்பாக அதை தாண்டி வந்து எந்த விதமான குழப்பம் இல்லாமல் சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் இந்த மெரினா கடற்கரை சாலையில் வந்து போக்குவரத்து ஏற்படும் பட்சத்தில் வந்து இங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களே நேரடியாக சென்று அந்த போக்குவரத்து நெரிசலையும் வந்து சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். அதனால் இந்த இடத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் தனிப்பட்ட முறையில் போலீஸ் பாதுகாப்பானது குறைவாக உள்ளது. இருந்த போதிலும் வந்து ஏற்கனவே காவல்துறை சார்பாக இந்த போராட்டங்களை குறிப்பாக கொடுக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும். இந்நிலையில் அந்த கட்டுப்பாட்டை தாண்டி வெளியே செல்லக்கூடாது, குறிப்பாக சாலை முறையில் உள்ளிட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடாது என்ற விஷயத்தை வந்து காவல்துறை சார்பாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதனால் வந்து கண்டிப்பாக இதை மீறும் பட்சத்தில் தான் பிரச்சனை வருமே தவிர அதை கட்டுப்பாட்டுக்குள்ளேயே குறிப்பாக இந்த சாலைக்கு வெளியே செல்லாமல் இந்த மெரினா உள்ளே வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதனால் வந்து அதிகபட்சமான பாதுகாப்புகள் ஏதும் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் முதல் நாளாக இருந்த பாதுகாப்பை விட தற்போது பாதுகாப்பு குறைவாக உள்ளது. லலிதா, சஞ்சீவி இணைப்பில் இருங்கள். அடுத்ததாக நாம் சேலம் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், தற்போது அந்த போராட்டமானது எந்த அளவை எட்டிருக்கு? இன்னும் மாணவர்களுடைய கூட்டம் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாமா? நிச்சயமா லலிதா, அதாவது நேற்றே பார்த்தீங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்த சேலம் மாவட்ட ஆட்சியாளர்கள் முன்பு குவிஞ்சிருந்தாங்க. இரவு நேரம் என்பதால் மாணவர்களுடைய எண்ணிக்கை தற்போது சற்று குறைந்திருந்தாலும் இன்னொரு மாணவர்களுடைய எண்ணிக்கை இந்த போராட்டம் 2வது நாளாக நீடிக்கும் பட்சத்தில் வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இந்த பகுதியில் காவல்துறையோட பாதுகாப்போட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்காங்க. தற்போது இங்கே இந்த போராட்ட குழுவினோட ஒருங்கிணைப்பாளர் நம்ம இடையே பேசலாம். சார், நீங்கள் சொல்லுங்கள், இன்னைக்கு நேற்று அமைதியான முறையில் போராட்டம் ஈடுபட்டிருந்தீங்க. இன்னைக்கு உங்களுடைய போராட்டம் எந்த அளவில் இருக்கும்? எவ்வளோ எண்ணிக்கையில் அதை கலந்துக்குவாங்க? அது நேற்று 10,000க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் அடங்காத சேலம் மாவட்டத்தில் இளைஞர்கள் மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து அறவழி போராட்டம், யாருமே வன்முறை கூட கையில் எடுக்க கிடையாது. அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள்னா ஜல்லிக்கட்டு வேண்டும், அந்த ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான். பல்வேறு குழுக்களாக பிரிஞ்சிருந்து அவங்க போராட்டம் பண்ணாலும் விடிய கொட்டும் பணியில் இங்கேயே தூங்கியிருந்து, முக்கியமாக பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே இங்கேயே தங்கியிருந்து அவங்களுடைய எதிர்ப்பை காமிச்சாங்க. இன்றைக்கி வரைக்கும் நாங்களும் இன்னும் களத்திலே தான் இருக்கோம், யாரும் இன்னும் வீட்டுக்கே போகலை. இன்னும் நிறையா அதாவது நேற்று 10,000 இருந்தாங்கன்னா இன்றைக்கி 20,000 30,000 கூட வரதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஏன்னா வந்து சமூக வலைதளங்கள் மூலியமாகவும் நேரடி மூலியமாகவும், அதாவது ஒரு களத்தில் இருக்க மாணவர்கள் இல்லைங்கிற தவிர சேலம் மாவட்டம் ஒன்றியத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகளும் எல்லா தொழில் சார்ந்த மக்களுமே வந்து களத்தில் கலந்துக்க முடியாமல் கூட அவங்க வந்து பொருளுதவியும் எல்லா உதவியும் செஞ்சு இந்த போராட்டம் வலுசு காலமாக சேலம் மாவட்டமே ஒன்றிணைஞ்சு இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அதாவது எங்களுக்கு தேவை அந்த ஜல்லிக்கட்டு, எங்களுக்கு தேவை அந்த பாரம்பரிய ஏறு தழுவுதல். அது கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் சேலம் மாவட்டத்தில் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி நாளைக்கு இல்லை, கிடைக்கிற வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்குங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறோம். நேற்று நீங்கள் நடந்த போராட்டம் சேலத்தில் இது வரைக்கும் இந்த மாதிரி போராட்டம் நடந்திருக்கா? பார்த்துருக்கீங்களா? நீங்கள் குறிப்பாக உங்களுடைய போராட்டத்துக்கு அரசியல் கட்சியினர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி வரலாறு காராத ஒரு மாணவர் எழுச்சியை தான் 52 வருஷத்துக்கு அப்புறமேட்டு இந்த தமிழ்நாடே பார்த்துட்ருக்கு. இப்போது எல்லா அரசியல் கட்சிகளுமே வந்து நேரடியாகவும் மறைமுகமாக ஆதரவு தெரிவித்தாலும் பட் எந்த அரசியல் கட்சிகளோட ஆதரவுமே மாணவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கல. அப்படி அரசியல் கட்சிகள் இருக்கிறவங்க கூட வந்து தன்னை அரசியல் கட்சிகள்ங்கிற அடையாளத்தை தவிர்த்துட்டு நேரடியாக நான் ஒரு தமிழன் அப்படிங்கிற ஜாதி மதம் பேரெல்லாம் கட்சி ஜாதியெல்லாம் இறங்கியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் அதெல்லாம் பார்க்கல. எங்களுக்கு தேவை தமிழனோட உரிமை, தமிழனால தான் மீட்டெடுக்க முடியுங்கிறனால எல்லோரும் தமிழெல்லாம் ஒன்றிச்சிருக்கோம். குறிப்பாக இன்றைக்கு உங்களுடைய போராட்டத்துடைய வடிவம் எதாவது மாற்றி அமைக்க போகிறீங்களா? அதை பற்றியான விஷயங்கள் எதாவது இருக்கா? அதாவது நேற்று வந்து உண்ணாவிரதம் பண்ணலான்ற முடிவில் இருந்தோம். ஆனால் நேற்று நேரடியாக யாரும் உண்ணாவிரதம் இருக்க முடியல. இன்றைக்கி அதற்கு வாய்ப்பு கிடைச்சா வந்து உண்ணாவிரதம் இருக்க முயற்சி செய்வோம். அது வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்படி மக்களுமே என்னன்னா எங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு தான் தேவை, அதுக்காக வந்து என்ன போராட்டத்தில் வேணால் நாங்கள் இறங்க தயாராகிறோம். அதனால் வந்து இன்றைக்கி இன்னும் உண்ணாவிரதங்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. லலிதா, குறிப்பாக இந்த மாணவ அமைப்புகள் சொன்ன கருத்தப்படி நேற்று நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு வந்து இன்று வந்து உண்ணாவிரதம் போன்ற போராட்டங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மாணவ அமைப்பு தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக இந்த போராட்டக்காரர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் இங்குள்ள பல்வேறு அமைப்புகள் சார்பாக வந்து வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இங்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தேவையான குறிப்பாக உணவு மற்றும் அதே போல் இந்த காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு தேவையான டீ உள்ளிட்ட தேவையான அனைத்து விஷயங்களும் வந்து இங்கே வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. தற்போது இந்த பகுதி முழுவதும் வந்து நேற்று அதிகமான அளவு கூட்டம் இருந்ததால் வந்து இந்த பகுதி முழுவதும் ரொம்ப ஒரு குப்பையாக காட்சியளிக்குது. அந்த குப்பைகளை அகற்றும் பணியில் தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு
தனியார் அமைப்புகளும் இங்கே இருக்கிற இந்த பிளாஸ்டிக் பேக்கெட் உள்ளிட்ட பல்வேறு அகற்றும் பணியிலும் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நேற்றை விட இன்று வந்து போராட்டம் என்பது ரொம்ப வலிமையாக இருக்கும் சொல்லி இங்கே மாணவர் அமைப்புகள் தெரிவிக்கிறாங்க. சார், நீங்கள் சொல்லுங்கள், இன்னைக்கு வந்து முதல்வர் வந்து டெல்லி போயிருக்காரு. நம்மளுடைய கோரிக்கை நீங்கள் நிறைவேறும்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக அந்த நம்பிக்கையில் தான் நாங்களும் இருக்கிறோம். அதுக்கான போராட்டத்தில் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு தீர்வு வரும், மிகச்சிறந்த தீர்வு வரும் அப்படின்றது எங்களோட மிகப்பெரிய நம்பிக்கை. மற்றொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இளைஞர்களுடைய மிகப்பெரிய இந்த போராட்டத்தை தமிழக ஊடகத்துறையிலேயே சிறப்பாக வந்து நியூஸ் 7 சேனல் மட்டும்தான் வந்து தெரியப்படுத்தியிருந்தது. மக்கள்கிட்ட கொண்டு போனது நியூஸ் 7 மட்டும்தான். ஸோ இந்த நேரத்தில் இளைஞர் சார்பாகவும் மாணவர் சார்பாகவும் நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு எங்களுடைய மிகப்பெரிய ஒரு நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் இன்னொன்று, தமிழக அரசு மத்திய ஆளுமுள்ள பிஜேபி அரசோடு சேர்ந்து இந்த அவசர சட்டத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லி போயிருக்காங்க. அதில் நாங்கள் முழுமையாக நம்புகிறோம், அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பிஜேபி அரசு ஒத்துழைப்பு தரலினாலும் தமிழக சட்டமன்றத்தை கூட்டி அவங்களுக்குள்ளாரே ஒரு அவசர தீர்மானத்தை ஏற்படுத்தி ஜல்லிக்கட்டை தமிழக அரசை ஏற்று நடத்தணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். நாங்கள் வந்து எங்களுக்கு முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஒருபோதுமே வந்து மத்தியில் இருக்கிற அரசை நாங்கள் என்றைக்குமே நம்பினது கிடையாது. எங்களுடைய தமிழக அரசு தான் முழுக்க என்றைக்குமே நாங்கள் நம்பிட்டு இருக்கோம். ஸோ தமிழக அரசு எங்களுக்கு துரோகம் இழைக்க வேண்டாம்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். சட்டமன்றத்தை கூட்டி அவசர சட்டை ஏற்றி எங்களுக்கு ஜல்லிக்கட்டை நடத்தி தர வேணும். வாடி வசதி அலங்காநல்லூரில் எங்களுக்கு தேவையே அதுதான், அதை மட்டும் நடத்தி காட்டணும் அப்படின்னு மட்டும் நாங்கள் கேட்டுக்கிறோம். லலிதா, குறிப்பாக முதல்வருடைய இந்த டெல்லி பயணத்துக்கு இங்கே இருக்கிற மாணவ அமைப்புகள் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க, நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் தமிழக அரசை முழுவதாக நம்பியுள்ளதாகவும், குறிப்பாக சட்டமன்றத்தை கூட்டி மத்திய அரசால் முடியாவிட்டாலும் மாநில அரசால் சட்டமன்றத்தை கூட்டி ஒரு முக்கிய முடிவு அறிவிக்க வேண்டும் என்பது மாணவர்களுடைய கருத்தாக இருக்குது. லலிதா. ரியாஸ், இணைப்பிலே இருங்கள். அடுத்ததாக நடிகர் சிம்பு வீட்டின் அருகே நமது செய்தியாளர் லாவண்யா இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். லாவண்யா, ஜல்லிக்கட்டு நடத்த கோரி இளைஞர்கள் நடத்தி வரக்கூடிய இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக நடிகர் சிம்பு மற்றும் அவருடைய ரசிகர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் குறித்து சொல்லுங்கள் லாவண்யா. ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் தடையின்றி நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் வெடித்திருக்கிறது. இந்த நிலையில் நடிகர் சிலம்பரசன் தியாகராய நகரில் இருக்கக்கூடிய அவரின் வீட்டின் முன்பு மேடை அமைத்து இரவு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டார். நேற்றிலிருந்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு தடையின்றி நடைபெற வேண்டும் என்பதற்காக கடந்த 11ஆம் தேதி அன்று செய்தியாளர்களை சந்தித்து அனைவரும் தங்களுடைய வீடுகளின் வாயிலில் 10 நிமிடம் மௌன போராட்டம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதன் தொடர்ச்சியாக 12ஆம் தேதி இந்த போராட்டமானது தமிழகம் முழுவதும் நடைபெற்றிருந்தது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது அந்த போராட்டத்தின் நீட்சியாக ஜல்லிக்கட்டுக்கான போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் நடிகர் சிலம்பரசன் அவருடைய வீட்டின் வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார். அவருக்கு ஆதரவாக அவருடைய ரசிகர்களும் திரையுலக நண்பர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது நம்மிடையே நடிகர் மகத் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். இந்த போராட்டத்திற்கான முக்கிய காரணம் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கு? எதிர்பார்ப்புனா இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு இதுதான். லைக் இந்த ப்ரொட்டஸ்ட்டை பேன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுதான். அதுக்கு இன்னைக்கு சொல்யூஷன் 12 மணிக்குள்ளே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் எல்லாருமே சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. லைக் காலைல 6 மணி வரைக்கும் சிம்போட ஃபேன்ஸ் ஒரு நார்மல் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சிம்புக்காகவோ இல்லைன்னா ஒரு வேறு ஒரு நடிகருக்காகவோ வேறு ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ பண்ணல. சிம்பு சொன்ன மாதிரி தான் எல்லாருமே இது பண்ணுறதுக்கான ஒரு காரணம் தமிழ்னா எல்லாருக்குமே போய் ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் இந்த ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு. இவர் குறிப்பிட்டது போல தமிழகத்தினுடைய பாரம்பரியமும் உரிமையும் தொடர்ச்சியாக துன்புறுத்தலுக்கு ஆளாகி வரக்கூடியதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் ஆத்விக் நம்மிடையே இருக்கிறார், அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். பிரதமர் சந்திப்பதற்காக முதலமைச்சர் டெல்லி விரைந்திருக்கிறார். இந்த நிலையில் உங்களுடைய கோரிக்கைகளாக என்ன இருக்கு? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன மத்திய அரசிடம் இருந்து? கோரிக்கைனா எல்லா தமிழ் மக்களோட கோரிக்கை தான் எங்களோட கோரிக்கை. அந்த லிஸ்ட்லேருந்து காலை அதை தூக்கணும். இன்னொன்று பேண்டு லிஃப்ட் பண்ணணும். அதுக்கு தான் எல்லோரும் போராடுறோம். மெரினாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல் ஓவர் நம்ம சென்னை மட்டும் இல்லை, மதுரையிலேருந்து எல்லாருமே எல்லா தமிழ் மக்களோட ஒரே கோரிக்கை ஜல்லிக்கட்டு வேணும். அதனால தான் நாங்கள் இப்படி ஒரு போராட்டம் அவசியமே இல்லையே, நம்ம இப்படி போராடுவோம். ஸோ ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக வேணும், நம்மளுக்கு வேணும். ஸோ எல்லோரும் ரொம்ப பாசிட்டிவான விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுதான் அவர் நைட்டு வெளில படுத்திருக்காரு இப்போது. ஸோ 6 மணிலேருந்து 8 மணிலேருந்து ஃபேன்ஸ், அவரோட ஃபேன்ஸ், அதுக்கப்புறம் தமிழ்
உணர்வோடு இருக்கவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ தான் ஒரு 4 மணிக்கு எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு போயிருக்காங்க. திருப்பி காலையில் வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களோட போராட்டம் தொடரும். மெரினாவில் அவங்களோட போராட்டம் தொடரும். ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இவர்கள் பொறுத்தவரையில் காட்சிப்படுத்திருக்கக்கூடிய விலங்குகளின் பட்டியலிலிருந்து காளையை நீக்க வேண்டும், அதற்கான வலியுறுத்தலுக்காக முதலமைச்சர் வந்து டெல்லி விரைந்திருக்கிறார். அங்கு வந்து இவர்களுக்கு சாதகமான ஒரு பதில் கிடைக்கும் வரை இந்த போராட்டமானது தொடரும் என்று வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வந்து ஒரு திட்டவட்டமாக காளைகளை வந்து காட்சிப்படுத்தக்கூடிய விலங்குகள் பட்டியலிலிருந்து நீக்க, அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டுக்கான அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும், தடையின்றி ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான உறுதியை வந்து பெற வேண்டும் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கை முன்வைத்தே இவர்கள் வந்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிம்புவிற்கு ஆதரவாக அவருடைய ரசிகர்களும் இந்த பகுதியில் வந்து திரண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்போம். வணக்கம், உங்களுடைய பிரதான கோரிக்கை, அதாவது உங்களுடைய திரையுலக ரசிகராக இருக்கிறீங்க, இந்த நிலையில் நீங்கள் எதற்காக இந்த போராட்டத்திற்காக வந்து பங்கேற்றிருக்கீங்க? சிலம்பரசனுக்காகவா அல்லது வந்து தமிழ் சமுதாயத்திற்காகவா? சிலம்பரசனோட ரசிகர் இங்கே எல்லாருமே நாங்கள் கூடியிருக்கோம். அதையும் தாண்டி தமிழ் உணர்வோட இன்றைக்கி வந்து எல்லா தமிழர் உணர்வோட நேற்றுலேருந்து இன்றைக்கி வந்து நாங்கள் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெறுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம வந்து தமிழர்கள் தன்னோட எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாமல் அமைதி போராட்டம் தான் இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்குது. இது வந்து இந்தியாவுக்கே ஒரு உதாரணமாக தான் இன்றைக்கி எல்லாருமே நடந்துகிட்ருக்காங்க. எங்களோட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, ஜல்லிக்கட்டு தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெறணும். இது ஒன்று மட்டும்தான் எங்களோட விஷயமே தவிர வேறு எதுக்கான இதுவுமே கிடையாது. இன்றைக்கி எல்லாருமே தமிழ் உணர்வோட மட்டும்தான் கூடியிருக்கோம். எங்களோட வாடி வாசல் திறக்கிற வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடு வாசல் தேடி போகமாட்டோம் அப்படிங்கிறதுக்கான போராட்டம் மட்டும்தான் இது. எங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி தரணும். அது தரலை அப்படின்னா சாகுற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம். நன்றி. இவர் குறிப்பிட்டது போல தமிழகத்தில் வாடி வாசலை திறக்கும் வரை வீடு வாசலுக்கு செல்ல மாட்டோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது தமிழர்களுடைய உணர்வாக இருக்கிறது. குறிப்பாக மாநிலம் முழுவதுமே அறவழியில் இந்த போராட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நம் இந்த பகுதியை பார்க்கும் பொழுது வந்து ஒற்றை ஒரு விஷயம்தான் வந்து நமக்கு வந்து புலப்படுகிறது. தமிழர்கள் அனைவருமே தங்களுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் மீட்டெடுக்கும் ஒரு முயற்சியில் வந்து தற்பொழுது களம் கண்டிருக்கிறார்கள். இதில் வெற்றி பெறுவோம் என்ற உறுதியுடனே அவர்கள் இந்த போராட்டத்தை வந்து தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார்கள். லலிதா, ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று மாணவர்களாகட்டும் மற்ற தரப்பினராகட்டும் தொடர்ந்து கூறி வருகின்றனர். இது குறித்த தகவல்களை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நமது செய்தியாளர்கள் நமக்கு வழங்கினர். அது மட்டுமின்றி நடிகர் சிம்பு மேற்கொண்டு வரும் போராட்டம் குறித்து நமது செய்தியாளர் லாவண்யா வழங்கினார். செய்தியாளர்கள் அனைவருக்கும் நன்றி. அவர்கள் களத்திலிருந்து தொடர்ந்து தகவல்களை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.